ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தினமும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா கல்வி விடியல் அப்படின்ற நிகழ்ச்சியில் எமன் தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரும் கவிஞரும் கூட அவரை நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைச்சிருக்கிறோம் சிறப்பு விரிவுரையாளராக. அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? ஐயா என் பெயர் உதயசூரியன். உதயசூரியன் ஐயா, நீங்கள் உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் விரிவாக சொல்லலாம். நான் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவன் ஐயா. பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் மோளையானூர் என்கின்ற சிற்றூரில் பிறந்தவன். என்னுடைய பெயர் உதயசூரியன். பெயர் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று எல்லோருமே நினைப்பார்கள். கண்டிப்பாங்க ஐயா. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனக்கு பெயர் வைத்தார்கள். 1964 நான் 62 பிறந்தேன். எனக்கு 2 வயது ஆகும் பொழுது பேரறிஞர் அண்ணா எங்கள் கிராமத்திற்கு வந்து எங்கள் வீட்டை திறந்து வைத்துவிட்டு எனக்கு உதயசூரியன் என்று பெயர் வைத்தார்கள். எனக்கு அது தெரியாமல் இருந்தாலும் என் குடும்பத்திற்கு அது தெரிந்த செய்தி. எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள், இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. இப்பொழுது முழு நேர எழுத்து பணியை எடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சிறு வயதிலிருந்து அதன் மீதான ஆர்வத்தினால் இந்த பணியை எனதாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. பேரறிஞர் அண்ணாவே உங்களுக்கு பெயர் வச்சிருக்கிறார் என்றால் ஒரு சிறப்புமிக்க நிகழ்வாக இருந்திருக்கும் ஐயா. தன்னுடைய பெற்றோர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நிகழ்வாகவே அது இருந்திருக்கும். கண்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரறிஞர் அண்ணா ஒரு சிறந்த தலைவருக்கு எடுத்துக்காட்டுங்க. கண்டிப்பாக. நம்ம தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற செயல்களை செய்திருக்கிறார். சொல்லால் அடங்க முடியாது. கண்டிப்பாக. தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததே அவர் தானங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. எந்த ஒரு மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு பெருமைங்க ஐயா. அது வகையில் அந்த தருணத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி உங்களுக்கு அதை சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? பேரறிஞர் அண்ணா தாப்பா உனக்கு பேர் வச்சாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயா, எங்கள் குடும்பம் எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா எல்லாருமே திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். அதனால் எங்கள் பெரியப்பா அந்த வட்டாரத்தில் ஒரு பொறுப்பில் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாரு. கண்டிப்பாக. அவர் நிறைய மேலே தொடர்பு கொண்டவராக இருந்ததுனால அண்ணாவை நம்ம பகுதிக்கு அழைக்கணும்னு முடிவு செஞ்சுருக்காரு. அந்த நேரத்தில் எங்களது வீடு திறப்பு விழா இருந்ததுனால அதையும், அதே நேரத்தில் நான் குழந்தையாக இருந்த காரணத்தால் இதை ரெண்டையும் ஒரு விழாவாக இணைக்க வேண்டும் என்று நினைத்து அவரை வரவழைத்து, கட்சி பணிகள் ஒருபுறம் நடந்தாலும் இந்த நிகழ்வையும் அதில் இணைத்து செய்திருக்கிறார். எங்கள் அப்பாவும் அந்த காலத்திலிருந்து திராவிட இயக்கத்தினுடைய எங்கள் குடும்பமே அப்படித்தான் இருக்கு. கண்டிப்பாக. அதனால் இன்று நானும் அப்படித்தான் இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைங்க, அவர் பேர் வைத்ததில் தவறு இல்லைங்க. ஏனென்றால் சொல்லுங்க, இந்த காலகட்டத்திற்கு நீங்கள் பாருங்கள் ஒரு எழுத்தாளராகவே உருவாகியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக. அது ஒரு மனிதன் உருவாக்கப்படுகிறான் என்று சொல்வார்கள். கண்டிப்பா. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த ஆளுமை தலைவரால உங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு இந்த இடத்துக்கு நீங்க நின்று. கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு அது இல்லாம நீங்க அவர் வழியிலேயே வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா. அது ஒரு சிறப்புமிக்க நிகழ்வுங்க ஐயா. எனக்கு அவர் அண்ணா அவர்கள் பேர் வைத்ததனால தான் நான் இந்த துறையை தேர்வு செய்தனோ என்ற எண்ணம் எனக்கு கூட தோன்றும் ஐயா. கண்டிப்பா. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்குமே அர்த்தங்கள் பல உண்டுங்க. கண்டிப்பா. நீங்க இந்த ஒரு கவிதையாகட்டும் இல்ல பாடல்கள் ஆகட்டும் ஒரு வரி பாடினால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும். கண்டிப்பா. நீங்க அதை எப்பங்க ஐயா உணர்ந்தீங்க? ஐயா, எனக்கு நான் 11ஆம் வகுப்பு முடித்திருக்கிறேன். அதுக்கு மேலே நான் கல்லூரி போகவில்லை. நான் இந்த கல்லூரி போகாததை கூட ஒரு கவிதையாகவே சொல்லுவேன். கல்லூரியில் கால் வைக்காத எழுத்தாளர்கள் என்று யாராவது இருந்தால் என்னையும் அதிலே உறுப்பினராக சேர்த்திக் கொள்ளுங்கள் என்று நான் மேடையிலே முழங்குவேன். காரணம், நான் கல்லூரி போகாதவன் என்பதை மறைமுகமாக சொல்பவன். அதனால் எனக்கு கல்லூரி போகாத காரணத்தினாலும், ஆனால் கல்வியின் மீது, தமிழின் மீது இருந்த ஆர்வத்தினாலும் நான் புத்தகங்கள் படிப்பதை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டேன். அந்த புத்தகங்கள் படித்ததின் வாயிலாக ஜெயகாந்தன், புதுமைப்பித்தன் போன்ற மாபெரும் ஆளுமைகளின் நூல்களை வாசித்ததனால் எனக்கு அவர்களைப் போல் எழுதலாமா என்று ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த அடிப்படையின் காரணமாக எழுத்து பயிற்சி கொண்டேன். அது என்னை சிறுகதை எழுத வைத்தது. நீண்ட நாட்களாக எழுதி கொண்டிருந்த நான் ஒரு தொகுப்பை வெளியிட வேண்டும் என்ற உணர்வு இப்பொழுது தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தில் என்னை இணைத்து கொண்ட பொழுது அதற்கான ஊற்று கண்ணாக அது அமைந்தது. அதனால் இந்த நிகழ்வுக்கான புத்தகத்தை நான் வெளியிட்டேன். அதுவும் தகடூர் புத்தக பேரவையில் நான் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அதனுடைய பணிகளில் பங்கு பெறுவோன். நிறைய ஆண்டுகளில் நான் முன்னிலை பொறுப்பில் சில நாட்களில் வகித்திருக்கிறேன். அதனால் அவர்களோடும் தொடர்பு எனக்கு அதிகம். ஐயா மருத்துவர் செந்தில் ஐயா ஆனாலும்,
தங்கமணி ஐயா ஆனாலும் இப்படி அவர்களோடது இப்பொழுது தமிழ் கவிஞர் மன்றத்திலே இணைந்த பொழுது ஐயா இளங்கோ ஐயா இளங்கோ ஐயா அவர்கள், பழனி ஐயா அவர்கள், இப்படிப்பட்ட ஆளுமைகளோடு நான் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த தமிழ் கவிஞர் மன்றத்துடைய தலைவர் ஐயா மலரண்ணன் ஐயாவோடு எங்கள் பகுதியிலே மூத்த கவிஞராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெருமுள்ளையரசு கவிஞர் பெருமுள்ளையரசு ஐயா அவர்கள், பாவலர் முள்ளையரசு ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். என் பயணம் இப்பொழுது முழுமையாக இலக்கியம் இலக்கணம் சார்ந்ததாக நகர்ந்து கொண்டிருக்கிறது ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. ஒரு எழுத்தாளருக்கும் கவிஞருக்கும் கல்வி ஒரு தடையல்ல என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு எல்லாருமே ஐயா ஒரு புத்தகம் வந்து வாசிக்கிறது எவ்வளவோ பெரிய விஷயங்க ஐயா, எல்லாராலையுமே வாசிக்க முடியும். ஆனா அந்த எழுத்துக்களை எழுதுவதில் மிகவும் வந்து கூர்மையான திறன் இருந்தால் மட்டுமே அதை எழுத முடியும். கண்டிப்பாங்க. அந்த திறனை வளர்த்து கொள்வது எப்படிங்க ஐயா? ஐயா எனக்கு என்னன்னா இந்த புத்தகம் படிக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. அதுக்கு முன்பாகவே நான் 11ஆவது முடிச்சுட்டு அதுக்கு மேலே கல்லூரி போவதற்கான சூழல் என் குடும்பத்தில் இல்லை, வறுமை. அதனால் அதில் படிப்பு அதோட நின்றுடுச்சு. அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. ஆனால் படிப்பு நின்று போனாலும் தமிழ் மீது இருந்த பற்றால், புத்தகங்களை வாசித்த ஆர்வத்தினால் நாங்கள் நிறைய நாடகங்களை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. நாடகங்களை நானே எழுதுவேன், அதை இயக்குவேன், அதில் நடிப்பேன். இப்படித்தான் எங்கள் ஊரில் விழாக்கள் நடக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டுக்கு 3-4 நாடகங்கள் எங்கள் ஊரில் நடந்துவிடும். எந்த விழாவாண்டாலும் குறிப்பாக பொங்கல் திருவிழாவில் கடைசி நாள் அன்று எங்களுடைய நாடகம் கட்டாயம் இருக்கும். அப்படி ஒரு நிலைமையை ஒரு 10-15 ஆண்டுகள் தொடர்ந்து செய்தோம். இன்றைக்கு கல்வி அமைச்சராக, முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கின்ற, செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெரு பழனியப்பன் ஐயா அவர்கள் என்னோடு பள்ளியிலே பயின்றவர். அவரும் என் போன்ற நிலையில் இருந்தவர் தான் என்றாலும் அவர் எப்படியோ கல்லூரியில் கால் பதித்து அவருடைய வாழ்க்கை தடத்தை மாற்றிக்கொண்டு கல்வி அமைச்சராகவே வந்தார். அது ஒரு பெரிய திறமை. ஆனால் என்னால் முயல முடியவில்லை. அதனால் நாங்கள் நாடகம் எழுதுவோம். அவரும் எங்கள் நாடகத்திலே நடித்தார் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி 15 நாடகங்கள் நடத்திய பின்னால் படிப்பின் மீது இருந்த ஆர்வத்தினாலும் எழுத வேண்டும் என்ற உந்தல் ஏற்பட்டது. அந்த உந்தல் என்னை சிறுகதைகள் எழுத செய்தது. அந்த சிறுகதைகள் தான் இப்பொழுது ஒரு நூலாக உருவெடுத்து நான் முடித்திருக்கேன். இப்போ அடுத்த கதை ஒரு நூலுக்கான தயாரிப்பு நிலையில் இருக்கிறேன். நிறைய கதைகள் பரிசு பெற்றிருக்கின்றன ஐயா. என்னுடைய இந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஐயா வீட்டு உசுறு என்ற கதை கலைமகள் என்கின்ற மாத இதழில், இலக்கிய இதழில் 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறது. அதை பதிவிட்டிருக்கிறேன். இப்பொழுது 2 கதைகளை அனுப்பியிருக்கிறேன். உரத்த சிந்தனை என்கின்ற மாத இதழில் ஒரு கதை தேர்வாகி இருக்கிறது. அது இந்த வருகின்ற புத்தக பதிவில் அந்த கதை இடம்பெறும் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது இல்லாமல் இன்னும் 3 கதைகள் இப்பொழுது போட்டிக்கு அனுப்பியிருக்கிறேன். நிலுவையில் இருக்கிறது ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு நம்ம ஒரு முன்னெடுப்பு வச்சோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கும் போதே வந்து நான் வந்து இப்படி ஆவேன், நான் இது ஆகுவேன், நான் வந்து டாக்டர் ஆகுவேன், நான் வந்து இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கோலோடவே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா, நீங்கள் வந்து பள்ளி காலத்தில் வந்து நான் வந்து ஒரு எழுத்தாளர் ஆவேன் அப்படின்னு சொல்லுது, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, நான் எழுத்தாளர் ஆவன்ற எண்ணம் எனக்கு வந்ததில்லை. எங்கள் கிராமத்தில் 2001-2006 5 திட்டத்தில் எங்கள் கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் போட்டிக்கு என்னுடைய மனைவி அவர்களை நான் நிறுத்தினேன். நான் நிறுத்தவில்லை, எல்லோரும் நிறுத்தினார்கள். நிறுத்தும் பொழுது அந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம். மகத்தான வெற்றி. அந்த வெற்றியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறார்கள். எங்கள் ஊருக்கு அது பெருமை. அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு கட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று கட்சியில், எதிர்கட்சியில் இருந்தவன் நான் அவர்களை எதிர்த்து வெற்றி பெறுவதுன்றது பெரிய ஒரு சாதாரண அதை இமாலய வெற்றின்னு சொல்லலாம். அந்த இதில் நான் வெற்றி பெற்றேன். அந்த வெற்றி தான் எனக்கு. அந்த வெற்றி வந்து நேர்மையான முறையில் நான் நடத்தினால எனக்கு நிறைய சில மன கஷ்டங்களை எல்லாம் உருவாக்குனது. அந்த நேரங்களில் எனக்கு என் நண்பர் ஒருத்தர் வந்து ஜெயகாந்தன் ஐயாவுடைய ஒரு சிறுகதையை கொடுத்தாருங்க. ஐயா, இதை படிங்கன்னு. நான் அதை சும்மா அப்போதான் நான் புத்தகமே எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் புத்தகம் தொட மாட்டேன். அப்புறம் அந்த புத்தகத்தை இல்லைங்க ஐயா, அதுக்கு வரையும் நான் புத்தகம் தொடல. அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது எனக்கு அந்த கதை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. எனக்கு ரொம்ப ஒரு உந்தலை ஏற்பட்டது. எனக்கு மனசு ஒரு 4 நாள் 5 நாள் எனக்கு அந்த கதையிலே என் மனசு ஓடிச்சு. அந்த கதை தான் என்னை எழுதுவதற்கான முதல் உந்து சக்தியாக இருந்தது. அதனால் நான் அவருடைய புத்தகங்கள் பூரா எங்கே இருந்தாலும்
புத்தக கடைகளில் நூலகங்களில் எங்கிருந்தாலும் எடுத்து படிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது. அதற்கு பின்னால் தான் நான் புத்தக பேரவைகள் நடத்துகின்ற புத்தக கண்காட்சிகள் மாவட்டந்தோறும் ஈரோடாக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி எங்கே இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு போயிடுவேன். போய் முடிஞ்ச அளவு புத்தகம் வாங்குவேன். இன்றைக்கி வீட்டில் ஒரு நூலகம் இருக்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறேன். 1500 புத்தகத்துக்கு மேலே வச்சுருக்கிறேன் ஐயா. இந்த ஆண்டு வீட்டு நூலகத்திற்கான ஒரு அவார்ட் பொது நூலகத்துறை வழங்கினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அந்த சர்டிஃபிகேட்டை நானும் வாங்கினேன். அதில் ஒரு மகத்தான பெருமை எனக்கு. கண்டிப்பாங்க ஐயா. நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க. சொல்லுங்க. புத்தகத்தை நீங்க தான் தேடி போயிருக்கிறீங்க, புத்தகம் நம்மளை தேடி வருவதில்லை. ஏனென்றால் ஒரு கடைகளிலே கூட பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சைனால, ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே அடுக்கி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா கல்வி அறிவின் ஞானம் இருப்பவன் மட்டுமே அதை தேடி போவான். கண்டிப்பா. அந்த அந்த ஒரு இது இருக்குதுங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதிய புத்தகத்தின் பெயருங்க ஐயா, வெளியிட்டீங்க இல்லையா ஐயா? நான் என் புத்தகத்தை எழுதிட்டேன், தலைப்பு வச்சுட்டேன், பத்திரிக்கை அடிச்சிட்டேன், எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தேன். அழைப்பு கொடுக்கும்போது புத்தகத்தை தலைப்பு சொல்லுங்க அப்படின்னாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்க. அந்த எதிர்முனையிலேருந்து எனக்கு என்ன தாக்குதல்னா, அது எல்லாம் நான் நம்புறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன தலைப்பே அதுதான், தலைப்பே சொன்னா நம்ப மாட்டீங்க அப்படின்னு தான். அப்புறம் அதை புரிய வச்சு தான் அப்படி வச்சேன். அது ஒரு 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 எதிர்வினையான ஒரு பேரா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேங்க. ஒரு நீங்க சொல்லும் போதே எனக்கே அப்படிதான் இருந்தது. சரி, சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு, ஓ ஏதோ பெரிய எழுதிருப்பாரு போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா தலைப்பே வந்து ஒரு அர்த்தம் மிக்கதாவே இருக்கு. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. அந்த புத்தகத்தை பார்க்கலாங்களா ஐயா? நான் எழுதிய புத்தகத்தை உங்களிடம் கொடுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. சொன்னா நம்ப மாட்டீங்க, குரு உதயசூரியன். ஆமாங்க ஐயா. இதுல எத்தனை பாகங்கள் ஐயா இருக்கு ஐயா? 15 சிறுகதைகள் இருக்குங்க ஐயா. 15 சிறுகதைகள் 15 சிறுகதைகள் இருக்கு ஐயா. ஒவ்வொரு சிறுகதைக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதை ஒரு சில வரிகளால் சொல்றீங்க கூறுங்கள் ஐயா. ஏழ்மையில் இருக்கின்றவங்க எப்படி அந்த வாழ்க்கையை நகர்த்துறாங்க, அது ஒரு கதையில் இருக்குங்க ஐயா. கல்வி எப்படி முக்கியம் அப்படின்றது ஒன்று. ஒரு பெண் வந்து ஒரு நல்ல பழகக்கூடிய ஒரு பெண் இந்த சமுதாயத்தால் எப்படி பார்க்கப்படுகிறாள், தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறாள் என்ற கதை ஒன்றுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. லஞ்சம் லாவண்யம் வாங்கி தான் இந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. அதனால எத்தனை பேர் துன்பப்படுறாங்கன்றது ஒரு கதையில் காட்டியிருக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா. ஒரு இராணுவ வீரர் நம்ம சமுதாயத்துக்காக, இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சார், அவர் எப்படியெல்லாம் செய்கிறாருன்ற ஒரு இராணுவத்தினுடைய வீரரை பற்றி ஒரு கதை இருக்குதுங்க ஐயா. கண்டிப்பாக. கனவு கதை ஒன்று இருக்குது, கற்பனை கலந்த கதைகள். இப்படி ஒரு 15 கதையும் இப்படி ஒவ்வொரு கோணத்தில் போகுதுங்க ஐயா. எல்லாமே ஒவ்வொரு கோணம். ஏனென்றால் ஒரு ஆரம்பம் இருந்தால் கண்டிப்பாக வேறு வேறு விதமாக கண்டிப்பாக ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கோணம். நீங்கள் சொல்கிறது போல் ஒரு நீங்கள் பட்ட இன்னல்களிலிருந்து விடுபட இந்த ஒரு எழுத்து கதைகள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவே இருந்திருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு உண்மைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும். ஆமாங்க. அந்த எதிர்வினையை நீக்கி உண்மை வழியில், உண்மை பாதையில் நடந்து போக கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வழிகாட்டு. நிஜமாங்க ஐயா, உண்மை. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில புத்தகம் வாசிங்க அப்படின்னு சொல்றதுதான் ஐயா சொல்றாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கை தான் என்னோட அனுபவம். ஆமா, என்னுடைய வாழ்க்கை தான் அவருடைய அனுபவம் என்பது போல ஒவ்வொரு நிமிடமும் யாருமே வேஸ்ட் பண்ணாம புத்தகம் வாசிங்க. வாசிச்சு அதுல இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சரியான முறையில் பயணம் செய்யும். கண்டிப்பாங்க. இந்த வளர்ந்து வரும் இளைய தலைமுறைக்கு நீங்க என்னங்க ஐயா சொல்ல விரும்புறீங்க? ஐயா, இன்றைக்கு இந்த சமுதாய நோக்கம் எப்படி இருந்தாலும் எல்லோருடைய கண்ணோட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா கைபேசியினுடைய நுழைவு அது காரணம். அது வந்து என்னன்னா வாசிப்புனுடைய அழிவு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம புத்தக பேரவையில் கூட போனாண்டா அதுக்கு முன்னாண்டா ஒரு தலைப்பு கொடுத்தாங்க ஐயா, கைபேசியை கைவிடுங்கள், புத்தகத்தை கையில் எடுங்கள்னு. ரொம்ப அருமையான தலைப்பு. அது அந்த தலைப்பின் கீழ் தான் அந்த ஆண்டு நிகழ்வை வச்சிருந்தாங்க. அப்போ நம்ம அதாவது புத்தகத்தை எடுங்க, கைபேசி வச்சிருக்கீங்கன்னா எடுக்க மாட்டாங்க யாரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு குழந்தை ஐயா பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் பை மூட்டையை வச்சுட்டு செல்லை தான் தேடுது. கைபேசி என்ன காரணம்னா, அந்த வீட்டில் அப்பா ஒரு இடத்துல உட்காந்து நாற்காலியில் உட்காந்து
செல் பார்த்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா. அம்மா சமையலறையில் உட்காந்துக்கிட்டு ஒரு செல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தங்கை அக்கா அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் ஒரு ஒற்றுமையே இல்லை, ஒரு குடும்பம் ஒரு ஒற்றுமையை இழந்ததுக்கு காரணமே இந்த கைபேசி என்று சொல்லலாம். அதில் எத்தனையோ நல்ல சம்பவங்கள் இருந்தாலும் அதில் தவறான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம பயன்படுத்துற விதத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதனால இது வந்து நல்லதுக்கு பயன்படுத்தலாம். இப்படியாப்பட்ட நேரத்தில் அந்த குழந்தை வந்த உடனே என்ன பண்ணும், இருக்கிற சூழ்நிலையை பார்க்குது. பார்த்த உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதை செய்யணும்னு தோணுமா இல்லைங்களா ஐயா? அதனால தோணுது. அந்த பொண்ணுக்கு படிப்புல இல்லை, மார்க் குறைஞ்சிருச்சு. அந்த டீச்சர் கிட்ட போறாங்க. அந்த டீச்சர் சொல்றாங்க, உங்க குழந்தையை படிக்க வைக்கணும்னா ஒரே ஒரு வழி. அவங்க டியூஷனுக்கு அனுப்புறாங்க, என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க, அந்த படிப்பு வரலங்க ஐயா. அந்த டீச்சர் அம்மா சொல்லுவாங்க, உங்க வீட்டில் வந்து நான் ஒரு நாளைக்கு உங்க வீட்டை பார்க்குறேன், உங்க சூழ்நிலையை பார்க்குறேன்னு வந்து வருவாங்க. வந்தால் இந்த சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. அந்த காட்சி அந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி தருது. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த குழந்தை புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னா நீங்க எல்லாரும் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவை என்ன சொல்றாங்கன்னு கேட்டோடனே அந்த அம்மா, ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க, நீங்க புத்தகம் படிக்கலனாலும் பரவாயில்ல, படிக்கிற மாதிரி நடிங்க, அந்த குழந்தை உங்களை பார்த்தா அதுவும் புத்தகத்தை தூக்குன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் இருந்து இந்த நிகழ்வு நடக்குதுங்கய்யா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை வச்சிருக்காங்க. அந்த பிள்ளை வந்து செல்லு தேடுறதில்ல, உடனே அந்த நூலை தேடுது. அந்த பள்ளிக்கூடத்து புத்தகம் பக்கத்தில் இருக்கு, அதை எடுத்து படிக்குது. இதுதான் வரலாறு. இப்போ நம்ம இளைஞர்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்கள் உங்க வீட்டில் நீங்க உட்கார இடத்துல, நீங்க பயன்படுத்துற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு 2 புத்தகத்தை வச்சிருங்க. நீங்க போய் ஓய்வா உட்காரும்போது செல்லு பார்ப்பீங்க, அதுதான் ஒன்று தான் இருக்கும், அதை எடுக்கலாம்னு தோணும். அந்த நேரத்தில் புத்தகம் 2 பக்கம் சரி இதை தான் பார்ப்போமே அப்படின்னு அதை எடுக்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதிலே உதயமாகும். நீங்கள் நிச்சயமாக தொடுவீர்கள். ஒரு புத்தகம் உங்களை படித்த பின்னால் அடுத்த புத்தகத்தை படிப்பதற்கான தூண்டுதலை உருவாக்கும். அந்த கதைகள் உங்கள் ஆழ் மனதை தொடும். நீங்கள் ஒரு நூலகத்தையே உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலையை என்னை போன்று உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா, நீங்கள் முக்கியமான கருத்தை வருங்கால இளைஞர்களுக்கு எடுத்துரைச்சது மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. இன்னைக்கு வந்து இந்த மொபைல் வந்து ஆதிக்கம் செலுத்துதுன்னே சொல்லலாங்க ஐயா. ஒரு மனுஷனை எவ்வளவு தான் அவன் நல்வழியில் சென்றாலும் அதை மாற்றுவதற்கான ஒரு வழியாகவே இதை பார்க்கலாங்க ஐயா. நன்றி. கண்டிப்பாங்க ஐயா. ஏன்னா என்னதான் அவங்க சொல்லுவாங்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகுது இருந்தாலும் அதுல கூட நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ஒரு மனிதன் நம்ம நார்மலாவே சொல்லணும் அப்படின்னாங்க ஐயா, ஒரு 15 நிமிடம் தாங்க ஐயா ஒரு மனிதனுடைய கூர்மை திறமை இருக்கும். அந்த 15 நிமிடம் முடிந்ததும் உடனே ஒரு ரீல்ஸ் பார்க்கலாம், ஒரு ஷேரை பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் தாட் போயிடுது. ஆனா வாசிப்பதில் இருந்தா அந்த கண்டினியூட்டி, அச்சோ அடுத்து என்ன நடந்திருக்கும், அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடியது புத்தகங்கள் மட்டுமே. அதுல குறிப்பா என்ன சொல்லணும்னுங்கய்யா, இந்த கைபேசியோ அல்லது தொலைக்காட்சிகளோ அன்றைய நிகழ்வு நமக்கு அன்னைக்கு தெரியும், அடுத்த நாள் அது இருக்காது. கண்டிப்பாக அதை நிலைநிறுத்தி வைக்க முடியாது. ஆனால் புத்தகம் என்பது அழியாத சொத்து, நல்ல நண்பன். நம்ம துக்கத்தில் இருக்கும்போதோ நம்ம சோகத்தில் இருக்கும்போதோ நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறது புத்தகம் தான். அதனால் இளைஞர்கள் இப்பொழுது இருந்தே அந்த பழக்கத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவங்கள ஒரு நல்ல கதையாசிரியாக, நல்ல ஒரு அல்லது கதையை எழுத வேண்டியதே இல்லை, அவங்க வாழ்க்கையவே நல்லா அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த புத்தகங்கள் சிறந்த எடுத்துக்காட்டு நூல்கள் வழங்குது. அது என்னுடைய வாழ்க்கை தாங்க. கண்டிப்பா நான் இப்ப நூலுக்கு போனபடி என் வாழ்க்கையில எந்த துன்பங்களும் என்னை தொடர்வதே இல்லை. எந்த சோகமாக வந்தாலும் அந்த நேரத்தில் என் புத்தகத்தை எடுத்து படிச்சுன்னா எனக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் 10 நிமிஷத்தில் மறைஞ்சிடும். கண்டிப்பாங்க ஐயா. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வருங்க ஐயா. ஏன்னா எல்லாருமே எல்லாருடைய கோலையும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு தடைகளை தாண்டி வந்திருப்பீங்க. கண்டிப்பாக தாண்டி வந்திருப்பீங்க. அது எந்த மாதிரி தடை ஐயா? குறிப்பாக சுருக்கமாக சொல்லணும்னா வறுமை தான். வறுமை. நான் 11ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போக முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஏதாவது ஒரு தொழிற்கல்விக்கு போகலான்னு ஒசூர், சேலம், ஊட்டி 3 இடத்துக்கும் ஐடிஐ அதுக்கு விண்ணப்பிச்சிருந்தேன். எனது மார்க்கும் ஓரளவு 75% வந்திருந்தது. எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸில் எனக்கு ப்ரிஃபரன்ஸு. 3 இதுலேயுமே இன்டர்வியூ கார்டு வந்துச்சு. சரி ஒசூர் தேர்வு பண்ணி இன்டர்வியூக்கு போயிட்டேன். இன்டர்வியூக்கு போயிட்ட பின்னாடி செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் கார்டு வந்துச்சு. 760 ரூபாய் எனக்கு பணம் கட்ட சொல்லி ஃபீஸ் கட்ட சொல்லி வந்துட்டாங்க. அந்த 760 ரூபா பணம் என்னால் புரட்ட முடியாததால் நான் அந்த கல்வியை இழந்தேன். அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்துங்க ஐயா, பணம்ன்றது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், அதை நம்ம சம்பாதிக்கணும்னு தொழில் துவங்கினேன். நானாக ஒரு சைக்கிள் கடை வச்சேன், நானாக தொழில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானாக ஒரு மளிகை கடை வச்சேன். இப்படி தான் தொழிலாக என்னென்ன தொழில்கள் பண்ண முடியும் அத்தனை தொழில் எங்கள் ஊரில் நான் செய்யாத தொழிலே இல்லைன்னு எங்கள் ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்துட்டு அதுக்கப்புறமா ஆவின் துறையில் நான் 11ஆவது முடிஞ்சோடனே ஆவினில் சேர்ந்தேங்க ஐயா. ஆவின் நிறுவனத்தில் எங்கள் ஊரில் சொசைட்டியில் செக்ரட்டரி ஆனேன். செக்ரட்டரி ஆகி இப்போ 18 தான்
18 தான் ரிட்டையர்டில் ஐயா. அது வரைக்கும் அதை சிறப்பாக அந்த நிறுவனத்தை கொண்டு போனேன், நிர்வாகத்தை கொண்டு போனேன். எனக்கு ஆவின் நிறுவனத்தில் ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்ததுங்க. டிஆர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தவர்னு இன்னைக்கு வரைக்கும் என்னை கூப்பிட்டு நிகழ்வுகள் ஏதாவது இருந்தால் என்னை கூப்பிட்றாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த பயணம் அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலங்களுக்கு மேல் பயணம் செய்திருப்பீர்கள். அந்த பயணத்தின் போது நிறைய புத்தகங்களும் வாசிச்சு நிறைய அந்த புத்தகங்களை வாசித்ததில் மிகவும் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு புத்தகம் அப்படின்னா எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க? அப்படிங்களா? பல புத்தகங்கள் இருக்கு, கூறுவது கஷ்டம். இருந்தாலும் இப்போ பருக் அப்துல்லா அவர் ஒரு புக் எழுதியிருந்தாங்கய்யா. அதாவது என்னன்னுங்கன்னா மருத்துவத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்கள், இன்றைய மருத்துவம் எப்படி மோசமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு கொரோனா பீரியடில் நடந்த சில சம்பவங்களை கூட அவர் எழுதியிருந்தார். எனக்கு அந்த நூலை வாசிச்சப்போ ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்சிச்சு. ஆனால் அதை நம்ம வெளிப்படுத்த முடியாது, ஏன்னா இன்றைய மருத்துவம் அதை ஏற்றுக்காது. ஆங்கில மருத்துவம் வந்து ஏற்றுக்காது. அவர் வந்து அந்த மருத்துவத்தில் என்னென்ன குறைபாடுகள் எல்லாம் அவர் அந்த இதில் பணியாற்றியிருக்கிறார். அதனால் அதை ரொம்ப அற்புதமாக எனக்கு அந்த நாவல் பிடித்தது. அதை ரொம்ப எடுத்துதேன். அடுத்தது நம்ம ஜெயகாந்தன் ஐயா நாவல்கள் எல்லாமே நான் வாசிச்சுட்டேங்க. எல்லாமே எனக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்தது. நிறைய நாவல்கள், நிறைய சிறுகதைகள் எல்லாம் வாங்கிடுவேங்க. இப்போ இப்படி வாங்கி பண்ணது தான் இன்னைக்கு எனக்கு ஒரு நூலகத்தை உருவாக்கி கொடுத்தது. ஒரு 1500 புத்தகங்கள், நாவல் 1500 புத்தகங்கள் இருக்கு. 1500னா இந்த புத்தக திருவிழாவுக்கு முந்தைய தேதி வரை இந்த ஆண்டில் நம்ம தருமபுரி மாவட்ட எழுத்தாளர்களுடைய அத்தனை புத்தகத்தையும் வாங்கிட்டோம். இப்போ கவிஞர் மன்றத்தில் சனிக்கிழமை இரவுதோறும் வழங்குகின்ற அந்த இணையவழி நிகழ்வில் முந்தா நேற்று தினம் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் ஐயா. தகடூரான் ஐயா அவர்களுடைய ஒரு சிறுகதை தொகுப்பினுடைய இதை நான் தான் வாசித்தேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி அதே மாதிரி தகடூர் புத்தக பேரவையினுடைய இணையவழியில் புத்தகத்தை வாசிக்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார்கள். அதுவும் வாசித்து கொண்டிருக்கிறோம். அதில் நூல் விமர்சனம் செய்கின்றோம். எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களுடைய ஒரு நூலை நான் வாசித்தேன். இப்படி நிறைய ஆர்வத்தினால எல்லாருக்கும் தெரியும், தருமபுரி மாவட்ட தமிழ் தமிழ் அமைப்பு எந்த அமைப்பாக இருந்தாலும் அதை இணைஞ்சிடணும் அப்படின்னு தோணும். அது மாதிரி எல்லா அமைப்பில் இருக்கேன், 3 அமைப்பில் இருக்கேன். செயல்படுறதுக்கு அது ஒரு உந்து சக்தியாக கண்டிப்பாங்க. ஏன்னா ஆர்வம் தாங்க ஐயா. நம்ம மட்டும் அறிவை வளர்த்துக்காம நம்மளை சார்ந்தவங்களுக்கும் அந்த அறிவை பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். கண்டிப்பாங்க. மிகவும் அதை வன்மையாக அப்ரிஷியேட் பண்றேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமங்க ஐயா, நமது எம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் ஒரு புத்தகம் சொல்வீர்கள் என்றால் அது என்ன புத்தகம்? வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல். ஐயா, நான் என்ன சொல்றேன்னாங்க ஐயா, வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது எப்படி, கண்டிப்பாக அதெல்லாம் படிக்கக்கூடாது. அதாட்ட மோசம் இது இல்லை இல்லைங்கய்யா. இப்போ ஒரு சென்சேஷனல் டாபிக் அதுதாங்கய்யா. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான கண்ணோட்டம். கண்டிப்பா நீங்கள் தான் உழைத்து சம்பாதித்து ஒரு வழியை தேடிக்கொள்ள வேண்டும். ஒரு புத்தகத்தின் வழியில் நீங்கள் போகவே முடியாது. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் எல்லா எழுத்தாளர்களுடைய புத்தகங்களையும் நீங்கள் கட்டுரைகளையும் கவிதைகளையும் வாசிக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு புத்தகத்தினுடைய ஏதாவது ஒரு வரி உங்களை தூண்டி வேறு ஒரு பாதைக்கு இழுத்து செல்லும். அந்த பாதை நல்ல வழியாகத்தான் இருக்குமே தவிர அழிவான வழியாக இருக்காது. ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொல்வது, நேயர்களுக்கு எம்என் டிவி நேயர்கள் சொல்வது, வாசிக்க வேண்டும். வாசிக்கும் பழக்கம் இல்லை என்றால் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து 2-3 பக்கங்கள் படியுங்கள். அதற்கு பின்னால் அப்படியே உங்களுக்கு வழக்கங்கள் மாறி நீங்கள் 10 பக்கம் 15 பக்கம் ஒரே நாளில் ஒரு நாவலை முடிக்கிறோடைய ஒரு ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். அந்த சக்தியெல்லாம் எந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு வழிமுறைகளையும் பெற முடியாது. அதனால் நீங்கள் நூல் வாசிக்கணும். நூல் வாசித்தா உங்களுக்கு எல்லா அறிவு வரும். சிறந்த நண்பன், துணையற்ற நேரத்தில் உற்ற துணைமையாக இருக்கிற நண்பன், உறவு எல்லாமே நூல்கள் தான். அதனால் நூல்களை வாசிங்கள், சேமியுங்கள். நீங்கள் ஒரு வீட்டிலே ஒரு நூலகத்தை அமைக்கின்ற அளவுக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது உங்களுடைய அறிவை வளர்த்தும் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ விஷயங்களை அது உங்களுக்கு எடுத்து சொல்லும் என்பதை இந்த நேரத்திலே வாசகர் பெருமக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஐயா. கண்டிப்பாங்க ஐயா.
நீங்களே வந்து ஒரு ஆர்வமிக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 புத்தகங்கள் வந்து வீட்டில் வச்சிருக்கிறீங்க. ஒரு மினி லைப்ரரியே வீட்டில். வீட்டு நூலகத்துக்காக தான் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஓ, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதுக்காக வந்து மைய நூலகம் மாவட்ட ஆட்சித்தலைவன் கையில் தான் அதை கொடுத்தாங்க. 23 பேர் நம்ம மாவட்டத்தில் வாங்கினாங்க ஐயா. அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படிங்க ஐயா இருந்தது? அந்த நிமிஷம் அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போதுங்களா? சர்டிஃபிகேட் வாங்கும்போது நமக்கு இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற இல்லை, மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது இப்போ நமக்கு ஒரு சான்றிதழ்கள் கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக பாராட்டும் சான்றிதழும் தானா கிடைச்சிடாது. அது மிகப்பெரிய விஷயம். அந்த சான்றிதழ் வந்து அரசாங்கம் சார்ந்ததா, தனியார் அமைப்புகள் நிறைய பண்றாங்க. அதுங்கெல்லாம் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு நிகழ்வில் அது கிடைக்குதுன்றது நம்ம ரொம்ப பெருமைக்குரிய. நாம் ஆமாங்க, பெருமைக்குரிய விஷயம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம அதில் போய்கிட்டே மூழ்கிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளை ஒரு வெற்றியினுடைய இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் என்பதற்கு இதெல்லாம் சான்று ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், புத்தகம் வாங்கி எடுக்கிறோம், இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் இது நல்லா இருக்குமாலாம் நம்ம நினைப்போம். ஆனால் அது ஒரு நல்ல இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது அப்படின்றதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. கண்டிப்பாங்க ஐயா. நீங்கள் கூறியது போல இந்த மணி சார்ந்த புத்தகங்கள் படிக்காமல் அறிவு சார்ந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று நம்ம நேயர்களுக்கு சொல்லிக் அது மணியை நமக்கு செஞ்சு கொடுத்துருங்க ஐயா. கண்டிப்பாக ஐயா. அதோ அந்த அறிவு தான் நமக்கு அது கொடுக்க தவிர பணம் நமக்கு கொடுக்காதுங்க ஐயா. இந்த பணம் சம்பாதிக்கிற வழி வந்து நேரு வழியா தெரியல. படிச்சு அது மூலியமா நம்ம நடக்கிறதுன்றது சக்சஸ் ஆகலாம், தோல்வி தழுவலாம், வெற்றி பெறலாம். அதனால அது வேண்டாம். நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அது வேற வழி. ஆனால் இந்த அறிவை வந்து நல்ல வழியில பயன்படுத்தணும்னா நம்ம நூல்களை படிக்கணும், நல்ல நூல்களை தேர்வு பண்ணணும். அதுக்காக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம புத்தகங்களை தேடி போன காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ வெளிநாட்டில் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, வெளிநாட்டிலலாம் இப்படி அடிக்க வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை அரசாங்கம் செய்வதற்கான முனைப்போடு செயல்படுகிறது. இப்போ ஏதாவது தமிழ் இயக்கங்கள் அமைப்புகள் இருந்தால் அந்த அமைப்புகள் மூலமாகவும், அப்படி சப்போஸ் அமைப்புகள் இல்லைன்னா அரசாங்கமே நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலிமா அந்த நிகழ்வை நடத்துகிறாங்க. அதெல்லாம் எதுக்குனீங்கன்னா எல்லாரும் புத்தகத்தை படிக்கணும். இப்போ நீங்கள் போன ஆண்டு தருமபுரி மாவட்டத்து புத்தக கண்காட்சியில் விற்ற புத்தகத்தின் தொகையை விட இந்த ஆண்டு 3-4 மடங்கு அதிகமாக பணம் வசூலாகி இருக்கிறது என்றால் அறிவு கூடி இருக்கிறது என்பதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? கண்டிப்பாங்க. அது வந்து தமிழ் மீது பற்று கொண்டு அதில் இருக்கிற ஆர்வத்தால் வந்த ஒரு இது பார்ப்பதாங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தலைமுறையினர் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீது ஆர்வம் கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கான சம்பவங்கள் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம முன்னோர்களை பற்றியும் கிடைக்குது, அவங்க எந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நூல்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. என்னதான் படம் எடுத்து காட்டினாலும் ஆனா உண்மையை கூறுவது நூல்கள் மட்டும். நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐயா. நூல்களில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையை எப்படி மேம்படுத்திக்கக்கூடியதா இருந்தது, அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு சொல்லும் போது நம்ம அதை படித்து இன்னும் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்றது நூல்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. ஒரு சின்ன நிகழ்வு சொல்லிடுறேங்க ஐயா. நாங்கள் நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டம், அது முடிஞ்சிட்டுங்க ஐயா. அடுத்தது நாங்களே ஒரு குறும்படங்கள்லாம் தயார் பண்ணோம். அது ஒரு காலகட்டம். அடுத்தது குறும்படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்படிச்சு. ராடன் டிவி, ராதிகா அம்மாவனுடைய ராடன் டிவி, புதிய பார்வை, அந்த நூல் புத்தகம், அந்த அமைப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு நிகழ்வு சேலத்தில் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக அதில் எங்கள் கிராமத்து சார்பாக நாங்கள் ஒரு பழைய நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க அது வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த நாடகத்தை கொண்டு போய் நடித்து பரிசு கிடைக்கல, ஆனால் பரிசு கிடைக்கிறதுக்கு பக்கமாக வந்துட்டோம். அந்த அளவுக்கு அது இல்லாமல் தொடக்கம் என்று ஒரு சினிமா திரைப்படம் எடுத்தார்கள். அதில் கதாநாயகனுடைய தகப்பனாக நடிக்கின்ற ஒரு வாய்ப்பையும் நான் பெற்றேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகிறேன். கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் கவிஞர் இல்லைங்களா, எழுத்தாளரும் கூட. ஆனால் கவிதையில் ஒரு சில கவிதைகள் நம்ம நேயர்களுக்காக ஒரு கவிதை நான் இங்கே வாசிக்கிட்டோமாங்க. கண்டிப்பாக. யானை கட்டி போரடிக்கும் வயல் காட்டு மரக்கிளையில் யானை கட்டி உறங்குது ஏழை தாயின் பிஞ்சி மலலை. இதற்கான அர்த்தங்கள் ஐயா? ஐயா, ஒரு பெரிய வசதி படைச்ச ஒரு செல்வந்தரனுடைய காட்டில் யானைங்க நெல் வயலில் இந்த அறுத்து போட்ட நெல்லை அடிக்கிறது. அப்போ அவர் எவ்வளோ வசதியானவர். அந்த காட்டினுடைய ஒரு மரத்து கிளையில் ஒரு ஏழை தாயினுடைய பிஞ்சி மலலை யானை கட்டி தொங்குது. அப்படின்னா என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய வசதி வாய்ந்தவர். ஆனால் அங்கே ஒரு சாதாரண ஒரு ஏழையினுடைய ஒரு குழந்தை, ஒரு ஏற்றத்தாழ்வுகள் சமுதாயத்தில் எப்படி இருக்குதுன்றது இந்த கவிதை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. ஒரு பணக்கார வீட்டில் ஒரு ஏழையினுடைய குழந்தை தூங்குதுன்றதை காட்டுறாங்க இந்த இடத்துல. கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, ஒரு குறும்படத்தில் நீங்கள் நடித்ததாக கூறியிருந்தீங்க, சொல்லுங்க ஐயா. அந்த குறும்படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் என்னவா? ஐயா, முண்டாசு கவிஞர் பாரதியாக எனக்கு ஒரு வேடம் கொடுத்தார்கள்.
நடித்தேன் ஐயா. ராடன் டிவி, ராதிகாவின் ராடன் டிவிக்கு அந்த தருணம் உங்களுக்கு எப்படிங்க ஐயா இருந்தது? ஏன்னா நாடகங்கள்ல நீங்க நடிச்சிருப்பீங்க. ஆமாங்க ஐயா. ஒரு தொலைக்காட்சி வாயிலாக நம்ம வந்து மக்கள் முன்னால தோன்ற போறோம் அப்படின்னும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம், பதட்டம் இதெல்லாம் நீங்கி எப்படிங்க ஐயா உங்களுக்கு நடிக்கலாம், சரி ஓகே நம்ம ஒரு, ஏன்னா நீங்க சொல்ல போனாவே நீங்களே வந்து ஒரு நடிகர் தான், கலைஞர் தான், பட் இருந்தாலும் ஒரு தொலைக்காட்சி வாயிலாக மக்கள் முன்னால தோன்றது உங்களுக்கு எப்படி இருந்தது ஐயா? அந்த கதையினுடைய பாத்திரம் மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, இந்த சமுதாய ஒற்றுமை இதெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்ததுனால அதில் கம்பீரமாக அந்த பாத்திரத்தை எடுத்துட்டேன். எனக்கு பயம்ன்றது அந்த இடத்துல வரல. நான் அந்த உண்மையாகவே ஒரு பாரதியாக மாறி நடிச்சுதான் அந்த ராடன் டிவியினுடைய டைரக்டருங்க வந்திருந்தவங்க என் முதுகை தட்டி என்னை ஆரத்தழுவி கட்டி கொடுத்தா. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒருத்தர் அந்த இதில் வந்து திடீர்னு என் காலில் விழுந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப இதாக பதட்டம் ஆயிடுச்சு. நான் அவரை தூக்கும்போது அவர் சொன்னார், உங்கள் காலில் நான் விழுவல, பாரதியார் காலில் விழுந்தேன்னு சொன்னார் பாருங்க. அதை விட வெறுமை என்னங்க ஐயா? அதுதாங்க அந்த பாத்திரத்தினுடைய இயல்பு. அதில் நான் என் உள்ளபூர்வமா எனக்கு அந்த ஒரு மாதம் 2 மாதத்துக்கு எனக்கு அந்த உணர்வு மாறல, அப்படியே இருந்தது. நீங்க எவ்வளவு வந்து பாரதியை வந்து உள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரமாவே மாறி இருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஏன்னா இது வந்து அவருடைய புத்தகங்கள் வாசிக்காம நீங்க வந்து இவ்வளவு அளவுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பா அவரை பற்றி நிறைய வாசிப்பு, அவரை பற்றி நிறைய செய்திகள் எழுதுறங்க ஐயா. கதைகளில் கூட அவருடைய சம்பவங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்துருவோம். கண்டிப்பாங்க ஐயா. சினிமா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம நேயர்களுக்கு ஒரு அற்புதமான வந்து ஒரு கவிதையை சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தகம் வாசிப்பதில் எவ்வளவு ஆர்வம் இருக்க வேண்டும், ஏன் புத்தகம் வாசிக்க வேண்டும் என்று கூட அவர்களுக்கு சொன்னிருந்தீங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞர் எழுத்தாளர் திரு உதயசூரியன் அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவர் எழுதியிருந்த ஒரு புத்தகம், அருமையான தலைப்பு, சொன்னா நம்ப மாட்டீங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னடா திருப்பி திருப்பி சொல்றாரு அப்படின்னு பார்க்காதீங்க, சொன்னா நம்ப மாட்டீங்கன்றது தான் தலைப்பு. ஏன்னா நானே அதை நம்ப மாட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருந்தது. நம்ம நேயர்கள் அவருடைய புத்தகம் வாங்கி நல்லா பயன்பெற வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். இதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புலையும் சரி, ஒவ்வொரு அறிஞர்களையும் சரி வழிகாட்டுதல்ல நம்ம கல்வி விடியல்ன்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. என்னுடைய நூலை வந்து எம்என் டிவி நேயர்களுக்காக தொகுப்பாளராகிய உங்களிடம் வழங்கலாம் என்று இருக்கிறேன் ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, மேலும் நீங்கள் இது போன்ற புத்தகங்களை எழுதுவதற்கு எங்களுடைய எம்என் தொலைக்காட்சி வாயிலாக நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நிச்சயமாக உங்கள் ஆசை நிறைவேறும் என்பதை இத்தருணத்திலே சொல்லிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. மீண்டும் இதே போல ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் இன்னும் பல புத்தகங்களோடு உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம்.